என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லு. எடு கதை திறந்துடா. நான் சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆனது வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வந்து தெரியாது. சரி. என்னன்னா அவங்க வேற மதம், மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணதுனால வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். வீட்டுல சொல்ல கிடையாது. பொண்ணோட ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாமா வந்து எம்எல்ஏவா இருக்காரு. அது சிட்டிங் எம்எல்ஏ. சரி. அவங்க வீட்டுக்கும் தெரியாது, எங்க வீட்டுக்கும் தெரியாது. நாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் 8 வருஷம் ஆகுது. 7 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 6 வயசுல ஒரு பையன் இருக்கிறான். இப்ப என்னன்னா நம்ம பையன் வந்து படிக்கிற ஸ்கூல்ல இன்னும் ஒரு கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல வருது ஸ்கூல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே, ஆண்டு விழா சொல்லுவாங்க. அதுல வந்து பையன் வந்து மணி ஒரு 3:30 மணிக்கு வந்து டான்ஸ் ஆடி இருக்கான். சரி. பிரைஸ் வந்து தராங்க. வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்து அவனு கண்டிப்பா ஏன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் நான் போனதே கிடையாது. ஏன்னா இப்ப அந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏவோட ரிலேட்டிவ் ஸ்கூல் தான் அது. சரி. இப்ப எங்க சொந்தக்கார பசங்களும் நிறைய பேர் அங்க படிக்கிறாங்க அந்த ஸ்கூல். ஆமா, அதனால பேரண்ட்ஸ் மீட்டிங் நான் போகவே மாட்டேன். இப்ப பிரைஸ் வாங்குறது நீ வந்து அவனு நீங்க ஸ்கூல்ல சேர்த்து விட்டதும் சரி, அதுக்கப்புறம் வரவே மாட்டீங்கன்னு சொல்லி ஸ்கூல்ல இருந்து சொல்றாங்க. போகணும்ல, பையன் ஆசை நிறைவேற்றணும்ல. அதுதான் போகணும். இப்ப நான் போனா வீட்டுல மாட்டி பண்ணுவோம்னு எனக்கு ஒரு பயம். சரிங்களா? இப்ப எனக்கு நீங்க என்ன உதவி பண்ண போறீங்கன்னா, ஸ்கூலுக்கு போய் நிப்பாட்டுறேன். சரிங்களா? நீங்க வந்து என் பையனுக்கு அப்பா மாதிரி. சரி. பையன் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. சரிங்களா? பையன் பேர் சொல்லி கூப்பிட்டோன்னே நீங்க என்ன பண்றீங்க, உடனே மேல போறீங்க, பிரைஸ் வாங்குறீங்க. இப்ப என்னன்னா நான் எதுக்கு போக மாட்டேன்னா என்னோட சொந்தக்காரங்களும் வந்துருவாங்களும் ஒரு பயம். அது இல்லாம அந்த ஸ்கூல்ல வந்து ஆண்டு விழா காலையில இருந்து ஓடிட்டு இருக்குது. அது Facebookல லைவ்ல போடுறாங்க அவங்க. அதுல ஒரு 1 லட்சம் ஃபாலோவர் இருக்கிறாங்க. இப்ப அதுல யாராவது வந்து நான் பிரைஸ் வாங்கும்போது ஃபாலோவர்ல யாராவது பாத்துட்டாங்கன்னா அது எனக்கு பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் வந்து இப்ப என்னன்னா இப்ப உங்களை நான் கேக்குறேன். நீங்க சொல்றது கரெக்ட். நான் பண்ண முடியும்? உங்க பையனுக்கு நான் எப்படி அப்பாவை போய் நான் நிக்க முடியும்? இறக்கி விடுங்க. ஆனா நான் சொல்றேன் இறக்கி விடுன்னு திறந்து விடுப்பான்றல. திறந்து விடுப்பா. என்ன பெல்ட்டை கட்டுற? டைட்டா இருக்குண்ணா. இந்த மாதிரி நான் பல பேர்த்த பாத்துருக்கேன்ப்பா. நேத்து நான் பாக்கல. நான் சொல்றேன் ஓபன் பண்ணுப்பா. தேவையில்லாத பேசாத. நான் சொல்றேன் கேளு. நான் சொல்றேன் கேளு. நான் சொல்றேன் கேளு சொல்றேன். தம்பி புரியல. நீ என்ன தம்பி புரியல? என்னங்கற கடைசியா வரவே வர மாட்டேங்குது. முடியாது பாருண்ணா, முடியாதுன்ற. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லு. எடு கதை திறந்துடா. நான் சொல்றேன் நான் சொல்றேன் முடியாது. சொல்றேன் கேளு.